இன்னொரு மெசேஜ் இருக்கு. கமிஷனர் உங்களை அன்அபிஷியலா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு. அன்அபிஷியலாவா? ஆமா சார். இந்த கம்ப்ளைண்ட் அவர் சொல்லுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணேன் சார். நம்ம தேடிட்டு இருந்த சஸ்பெக்ட் கேஸ் கொடுத்து எங்க சார் உயிர் கடுக்குறான்? இப்ப சொல்லு, இது யாரு? சார், இவன் என் ஃப்ரெண்டு சார். இவன் அஜய் சார். ஆக்சுவலாக நாங்கள் இவனை ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணோம். இந்த பொண்ணு யாரும் தெரியுமா சார்? அந்த பொண்ணு தெரியும் சார், பிரீத்தி என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஜாஸ்தி நிறைய பேர் யாரும் இல்லை. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது சார். பிரீத்தி சார், அஜய் லவ் பண்ண பொண்ணு சார் இது. ஹலோ சார், அஜய் கேஸ் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னும் 1 ஹவரில் நான் உங்கள் ஆஃபீஸ் அண்டே வரேன் சார். சார், நான் ஸ்டடீஸ்க்கோசரம் அப்ராட் போயிட்டேன். ஸோ அவ கூட என்னால் டச்சில் இருக்க முடியல அவ்வளோவா. நீயும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. அவங்க ஃபேமிலியில் யாரும் இல்லையா? இருந்தாங்க சார். அவங்க அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால இவன் தான் அவங்க வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டான். அவங்க அம்மா இவன் காணாமல் போனதுலேருந்து அந்த வருத்தம் சோகத்திலேயே அவங்களும் கொஞ்சம் நாள்லேயே செத்துட்டாங்க சார். நானும் அந்த வீட்டிலேருந்து வந்துட்டேன். இப்போ இந்த பார் ரோட்லேயே என்ன பார்ப்பீங்க. சார் ஓகே, நான் வரேன் சார். சார் ஆக்சுவலாக அத்தப்பாவுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆச்சு சார். சார் சார், நீங்க என்ன பார்த்துட்டு புரியுது சார். ஆனா நான் இப்பெல்லாம் குடிக்கிறது இல்லை சார். நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன் சார். தெரியுது. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேன் சார்? அஜய் கேஸ் விஷயமா தான் சார். நான் பல மாசமா வந்துட்டு எல்லா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கிட்டுமே கேட்டு பார்த்துட்டேன் சார். ஏன் உங்க ஸ்டேஷன் கிட்ட கூட வந்திருந்தேன் சார் 1 மாசத்துக்கு முன்னாடி. ஆனால் உங்க பக்கத்துல இருந்த ஆஃபீஸரே சார், அவர் தான் என்னை வெளியே அமைச்சாரே சார், இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு. அன்னைக்கோ என்னை நீங்கள் விசாரிக்கும் போது அந்த ஆஃபீஸர் இருந்தார் சார். அதுக்கு தான் என்னால் ஏதோ பேச முடியல சார். சந்துருவா? ஆனால் அவன் தான் எனக்கு இந்த கேஸே கொடுத்தான்.
சார் இந்த கேஸை கொடுத்து பல வருஷம் ஆச்சு சார். ஃபுல் ஹையர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் எல்லாருமே ப்ரெஷர் சார், இன்னும் இந்த கேஸை முடிக்கலன்ட்டு. அதனால தான் சார் இந்த கேஸ் உங்கள் கைக்கு இப்போ வந்திருக்கு. அப்ப சந்துரு மத்த போலீஸ் யாருக்காக வேலை செய்றாங்க? இவ்வளோ வருஷம் ஆகியோ இந்த கேஸ் ஏன் முடியலன்ட்டு இப்போ கூட உங்களுக்கு தெரியல சார். உங்கள் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸையும் ராபர்ட் தான் சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். அவன் இருக்கிற மட்டும் இந்த கேஸ் யாராலும் சால்வ் பண்ண முடியாது சார். ராபர்ட்டா? அவனா இந்த பிரீத்தி பொண்ணு? சார் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல இந்த கேஸ்ல யாரும் இன்வால்வ் இல்லை சார். ஆனா நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்கீங்க சார். அதனாலதான் சார் நீங்க ராபர்ட்டை டைரக்டா தொட முடியாது சார். ஆனா எனக்கு தெரிஞ்ச இவன் ராபர்ட்டோட கையாள் சார். இவன் மூலியமா இவனை எதாவது விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும் சார். இவனா? அப்ப ரெட்டிக்கு வேலை வந்துச்சு. சார் சார் அன்னைக்கு நான் ஒரு போட்டோ காமிச்சல சார், அந்த அடையாள பிடிக்க எனக்கு செம்ம ஐடியா இருக்கு சார். பிளான்லாம் இருக்கும் அவனுக்கு. சார் இது பார்த்து எங்க சார்? சார் எப்படி சார்? சார் செத்துற போறா, இருங்க சார். டேய் டேய் சொல்றா சொல்றா, அன்னைக்கு என்னாச்சு, என்ன பண்ணீங்க சொல்றா. அஜய்க்கு என்னடா ஆச்சு? சொல்றேன் சார், சொல்றேன். ஒரு நாள் அப்பா உள்ள இருக்காரா என்ன? பாப்பலாம். அப்பா இங்கே நம்ம மாலு போட்ட பிளான் இல்லை, சுற்றி இருக்க எல்லா லேண்டும் வாங்கியாச்சு. அந்த நடுவில் அந்த சேட்டோட லேண்ட் மட்டும் தான் இருக்குது. அந்த நாய் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. அவனை எதாவது பார்த்துக்கோ கொஞ்சம். அப்பா ஒரு கால் நான் பேசிட்டேன். ಕೆಲಸ ஹலோ. बोलो सेठ, ठीक है भैया வந்துட்டாங்களா? வர கேள. வணக்கம் ஜி. नमस्कार सर, आ जाओ भैया. வணக்கம் बड़ा भाई. பாய் என்ன மன்னிச்சிடுங்க. இப்போ என்ன பண்ண சென்ட் பண்ணு. கேக்குறேண்ணா. ஏய் சைன் பண்ணிக்கிட்டு ஏய் புரியுதா உனக்கு? நீங்க சேர்த்து என்ன பண்ணுவாங்களா? செட்டு சைன் போடு செட்டு. नहीं बड़ा भाई मैं बोला आपको नहीं होगा. சைன் போடுறேன் நீ செட்டு, அவ்வளவுதான். சைன் போடுறியா இல்லையா? செட்டு போட்டுருவாங்க செட்டு.
जब तक मैं जिंदा हूँ बंदा भाई नहीं होगा साइन, मैं बोला आपको। नहीं भाई, मैं बोला आपको जब तक मैं जिंदा मैं साइन नहीं करूँगा। नहीं नहीं नहीं। ನೀನ್ ಬದುಕೇನ ತಾನೇ ನೀನ್ ಸೈನ್ ಬೇಕಾಗಿರೋದು? ಇವಾಗ ಕೊಡ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್. அண்ணா, உன்னோட பொண்ணு பார்த்து கிட்ட கொஞ்சம் பேசணும். ಮಗಳ ಏನ್ ಹೇಳು? நான் சொல்வதோட நீயே பாரு. ಯಾರ ಈ ಹುಡ್ಗ? ಯಾರು ಈ ಹುಡ್ಗ? ಯಾರು ನಮ್ಮ ಮಗಳ ಜೊತೆ ಇರೋದು? என் தெரிஞ்சு அவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்கண்ணா. ಇದೇನಾದ್ರೂ ಆಚೆ ಗೊತ್ತಾರ ನನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯನ ಮುಳುವಾಗುತ್ತಾ ಗೊತ್ತಾರ ನಿಂಗೆ? அண்ணா, நீ எம்எல்ஏ ஆகணும்னா நம்ம ஜாதி ஓட்டு வேணும். பிரீத்தி ஒரு கீழ் ஜாதி பைய கூட ஒன்னா இருந்து தெரிஞ்சா எல்லாமே போயிடும்னா. ನೀನ್ ಮುಗಿಸ್ತ್ಯಾ ಇಲ್ಲ ನಾನ್ ಮುಗಿಸ್ಲಾ ಅವಳನ್ನ? வருதா யோசிச்சுதா பேசுவியா? ಏಯ್, ಈ ತರ ಇರೋದಕ್ಕೆ ನಾನು ಈ ಸ್ಟೇಟಸ್ ಈ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು. ನೀನು ಮಗಳ ಇಲ್ಲ MLA ನಾನ್ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು MLA ಸೀಟೇ ಬೇಕು ಮಗಳಿಗಿಂತ. ಹೋಗ್. சொல்லுங்கண்ணா. டேய் அப்துல், நான் உனக்கு 2 பேரோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி எடுத்துற. நீ இரு பாக்குறேன். குணா, உன் தங்கச்சி போட்டோ அனுப்பிச்சிருக்க, மாத்தி அனுப்பிச்சிட்ட பாருக்குண்ணா. இது அப்பா சொன்ன வேலை, சொன்னதை மட்டும் செய்டா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் விடு. சரி, நான் குமார்ட்ட சொல்றேன், விடுறா. இங்கதான் இருக்க நீ? பர்தாக்கு துரோகம் பண்றியடா? ஏய், வாய் படுறா. சொல்லு அப்துல். குமார், என்னடா ஆகுற? அவங்க 2 போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடு. அவங்க பசங்க விட்டு தேடா. இன்னைக்கு இவ்வளோ கிடைக்கணும் அவங்க. சரி விட, நான் பார்த்துக்கிறேன். வாங்கடா, கிளம்பலா. என் கூட இருக்கும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இதுக்கப்புறமும் என்ன சந்தோஷமா, உன்ன சந்தோஷமா நான் பார்த்துக்கணுமா? பார்த்துக்க.
குமார், உனக்கு வேலை சொல்லிட்டல, அவன் போக வேண்டியதானே? வச்சிடலாம், எடுக்க முடியாது. இரு பாத்துக்கிறேன். இரு இல்ல, ஐயரா சின்ன வயசுல இருந்து ஆசையா நீ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்த அந்த மனுஷன் யாரோ ஒரு நாய்க்காக அவர் விட்டு போறல. டேய் தூக்குடா அவனை. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்ச தூக்கி ஓடி போவேன். டேய் அப்தால், அந்த கைய ஓட்டா. அட்டை வரலாம். எல்லாம் புரியும் நினைக்கிறேன். டேய் வெளியே போங்கடா. அன்னைக்கு எங்கள் அம்மா கால் பண்ணாங்க சார். திடீர்னு கன் சவுண்டு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவங்க செத்துட்டு இருப்பாங்க சார். குணாங்கள சுடுறாங்க சார். சார் அந்த அடியாலும் அவனுக்கு தெரிஞ்ச உண்மைலாம் சொல்லிட்டான். அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க? சொல்றேன் சார். சார் நான் அவனை அனுப்பிச்சு வச்சிட்டேன் சார். இப்போ தேவையில்லாம ஏன் சார் அவங்களெல்லாம் அனுப்பிக்கணும்? ஏன் சார்? யோ யாரை கேட்டு அவனை அனுப்பிச்சு சார்? கொஞ்சம் சொல்லு சந்துரு. சார் இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண உங்களுக்கு தான் சார் ஆபத்து. சார் அந்த பையன் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க சார். உங்களே இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அப்ரூவல் பண்ணாங்க. ஆனா இது வர்தாவோட கேஸ் தெரிஞ்சும் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஆபீசர்ஸும் இதை விட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல சந்துரு, புரியுது. ஆனா எனக்கு உன்னாலோட உதவி ஆகணும். சொல்லுங்க. நான் அந்த வர்தா பஞ்சத்தை மீட் பண்ணும், நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணு சார். ஆனா பண்றியா இல்ல? சரி சார், நான் உங்களுக்கு அங்கெல்லாம் வேலை பாருங்கடா. என்னடா என்னடா வந்து மனுஷர்ண்ணா. அவ்வளோ என்னடா ஆயிடுச்சு? என்ன இது? நான் சொல்லிட்டேண்ணா. என்னது? நான் போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டியா? ஆமாண்ணா. நான் எச்சா நாயே, அஜய் பார்த்து எல்லாம் உண்மையா சொல்லிட்டியா? ஆமாண்ணா. ஏன கொடுத்தீங்க? அவன் அஜய் பார்த்து எல்லாம் உண்மையா சொல்லிட்டா. ಯಾಕೆ ಹೆದರ್ಕೊಂತೀಯ? ಪೊಲೀಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಮೊದಲು ಭಾಳ ನೋಡ್ಕೊಂತೀನಿ. ಹೋಗಿ ಇಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ನಮ್ಮ ಹುಡುಗನ್ ಹೊಡೆದಿದ್ಯಲ್ಲ. ஹலோ ஐயா சார், உங்களை கூப்பிட்டாங்க.
மீட் பண்ணுங்க. சரி. சார் அவங்க மீட் பண்ண ஒத்துக்கினாங்க சார். ஆனால் ஒன்று, நீங்கள் தனியாக தான் மீட் பண்ணணும். சரின்னு சொல்லுங்க. ஐயா சார் ஒத்துக்கினார் ஐயா மீட் பண்ண. ஐயா போலೀಸ್ ವೆಯ್ಟ್ பண்ணுங்க வாங்க. ಅವ್ನ ಚೆಕ್ ಮಾಡಿ ಬರಕ್ಕೆ. ಹಾಂ சரிங்க. ஒரு நிமிஷம் செத்தடா நீ. பார்க்கலாம். ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ನಂಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅಡೇಡಾ ಅವನ್ನ ತೂಕಿ ಒಕ್ಕಬೇಡ. டேய் தன் நெஞ்சிலே மீறா இல்லை போடலன்னு வைங்க, நம்மள அவன் போட்டுருவான். போட்டுடணும். டேய் ಎತ್ತು ಬಿಡ್ರ ನನ್ನ ಮಗನ್ನ. போனா கூட எடுக்க மாட்டேன்றான். ಏಯ್ ಮುಚ್ಚಿಲ್ಲಮ್ಮ ಮುಗಿಸ್ಬೇಡ. சார் என்ன வர சொன்னீங்களே. சொல்றேன். முன்னால எனக்கு ஒரு உதவி ஆனும். வர்தவனை மீட் பண்ண தனியா போடும். ஆனா இப்போ என்னால எந்த போலீஸும் நம்ப முடியல. ஒரு நிமிஷம். சார் இது ஏன் கேஸ் தான் சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன். என்னோட லைவ் லொகேஷன் வாட்ஸ்அப்ல எப்பவுமே உங்களோட ஷேரிங்ல தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கும். அது எங்க முடியுதோ, இது ஒரு ராபர்டி கேஸ்ல சீஸ் பண்ண கன், இந்த கன் எடுத்துக்கும். இது ஆல்ரெடி லோடா தான் இருக்கு.
இதுதான் எனக்கு பண்ண வேண்டிய கடைசியான ஒரு கண்டிப்பாக சார். டேய் அவரை விட்றா. வாங்க சார். உன் பொண்ணு சாவ நீ மட்டும் காரணம் இல்லை, அங்க செத்து கருறானே அவனும் தான் காரணம். ಏಯ್ ಪೊಲೀಸ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ಯಾ? இங்க படுத்து கருறானே ராபர்ட், உன் தம்பி. அவன் பிரீத்தி கூட எவ்வளவு தப்பா நடந்துக்க பார்த்தா தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா ராபர்ட் நீ கொன்றுவன் தான். உன் மத வெறி, ஜாதி வெறி எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் ராபர்ட் உன் கையாலே உன் பொண்ணை கொல்ல வச்சான்டா. சார் இவன் இங்கே கொன்றுங்க சார். வேணாம், அவனை கூட்டிட்டு வா. வா. வேணா விட்டுரு, அவனோட முடிவு அவனே தெரிவிப்பான். ಪ್ರೀತಿ ಮಗಳೇ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಮ್ಮ. ஓகே சார், கேரளா போலீஸோட சேர்ந்து சஸ்பெக்ட் எப்படியாவது பிடிச்சிருக்கு. ஓகே. ചേട്ടാ എനിക്ക് എന്താ ഓർഡർ ചെയ്യും? அஜய், இந்த 2 பேர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பயப்படாதீங்க, நான் உங்க அப்பா அமிச்ச ஆள் இல்லை. நான் தான் உங்க கேஸ் விசாரிச்ச போலீஸ் ஆஃபீஸர். ஆனா அன்னைக்கு நீங்க 2 பேரும் இருந்துட்டதா கேஸ் முடிச்சேன். குணாவோ அப்துல் உங்களை கொல்லையா? சார் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்டா அவங்கள போக சொல்லு? டேய் நீ அவசரப்படுறடா, அது உன் தங்கச்சிடா. அன்னைக்கு என் தங்கச்சியை காப்பாற்ற நினைச்சு அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனை அடிச்சு நம்ம அனுப்பணும்டா. அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரியுமா, என் தங்கச்சி மாடியில குச்சி செத்துடாடா. அப்பதான் புரிஞ்சுது, இந்த ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்க்காம இருந்தானா என் தங்கச்சி அவன் நல்லா வச்சு பார்த்துருப்பான்னு யோசிச்சிருந்தானா எல்லாரும் என் தங்கச்சி நல்லா இருக்கா. என் தங்கச்சிக்கு ஆன மாதிரி உன் தங்கச்சிக்கு ஆகக்கூடாது யோசிக்கிறேன். பிரீத்தி என் தங்கச்சி தான்டா. நீ நான் மட்டும் ஜாதி மதம்லாம் பாதாடா பழகுறோம், அப்புறம் ஏன்டா காதல்ல மட்டும் இப்படிலாம் பாக்குற? அவளை கொள்றதுக்கு முன்னாடி என்ன கொள்றான் மிஸ்டர். நட்புல ஜாதி மதம்லாம் பாக்குறேன்னா என்னையும் கொள்ளு.
சொல்றா. ஹலோ. தான் சார் நடந்துச்சு. என்னதான் அப்துல் என் கையை உடைச்சிருந்தாலும் அவன் தான் என்னை கடைசியில் காப்பாற்றினான்.